ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, அரவிந்த், அன்னபூரணி அம்மா 3 பேரும் சேர்ந்து விஜயை ஜெயிலில் இருக்கிறவரை பார்க்க போயிருக்காங்க. ஸோ அங்கே போனால் மறுபடியும் அவர் எதுக்காக நான்லாம் வரமாட்டேன், மறுபடியும் என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா உன்னை தேடி அன்னபூரணியும் அரவிந்த் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மல்லியும் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லலை. அப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி விஜய் இவங்கள பார்த்து பேசுறதுக்காக வெளியே வராங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மாவும் அரவிந்தும் இருக்காங்க. கூடவே நம்ம மல்லியும் இருக்காங்க. அரவிந்த் மல்லியை பார்த்துட்டு வா மல்லி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற டைமோ 10 நிமிஷம் மட்டும்தான் பர்மிஷனு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மல்லி என்ன பேசணுமோ அதை பேசணும். விஜய் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றது தெரியல. ஆனால் டைம் அதிகமாகவும் அங்கே இருக்கிற போலீஸுங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம விஜயை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம வித்யாம்மா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா அவங்க விஜய் மல்லி ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்போது பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது பிடிக்காது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம வெண்பாவையும் நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆள் ஆக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்ம வித்யா அம்மாவுக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வரப்போகிறாங்க. நம்ம விஜயை ஜெயிலிருந்து வெளியவும் எடுக்க போகிறாங்க. வெண்பா ஒரு பக்கம் இந்த நிஷா கதிரேசன் கிட்ட மாட்டிக்கிட்டே சாப்பிடாம ஸ்கூலுக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ வெண்பாவோட கஷ்டத்தை நம்ம மல்லியும் தெரிஞ்சுக்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்தாலும் முழு ஞாபகமும் நம்ம வெண்பா மேலேயே இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே அவர் வெளியே நம்ம வெண்பாவை அவர் பக்கம் வர மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது. சந்தோஷமாகவும் இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.